ராகு கேதுன்னா யார்? அது ஒரு கிரகமா? அதனால் மனித குலத்திற்கு எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த முடியும்? அது புராண ரீதியாக யார், சயின்ஸ் ரீதியாக என்ன, அதை நம்ம சொல்கிறோம். இது எல்லாத்தையும் இன்றைக்கி டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பிடித்திருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் அண்டு சேனலுக்கு முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதாவது இந்த ராகு கேது என்பது ஸ்வர்பானு என்ற ஒரு அரக்கர் தான் இந்த ராகு கேது. அதாவது இந்த ஸ்வர்பானு என்ன பண்ணுறாங்கன்னா, நமக்கு பார்கடல் கடைந்து அமிர்தத்தை எடுத்து தேவர்கள் பருகிறாங்க. அந்த தேவர்களுக்கு மட்டும் அது கிடைக்கணும், அதாவது அசுரர்களுக்கு கிடைத்து அவங்களுடைய அட்டுழியை தாங்க முடியாது. மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து அசுரர்களை மயக்கி தன்வசப்படுத்தி அவர்களை ஒரு பக்கம் அழைச்சிட்டு போகிறாங்க. இதை சரியாக உணர்ந்த இந்த ஸ்வர்பான் என்ற அரக்கன் என்ன செய்கிறான்னா, அவனும் ஒரு மாய வேலையை செய்கிறான். அதாவது தேவர்களை போல வேடமிட்டு சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவில் அமர்ந்து அந்த பானத்தை அவன் அருந்துறான். அந்த அமிர்த பானத்தை அவன் அருந்துறான். அந்த அமிர்த பானத்தை அருந்தினவனே அவனுக்கு அமிர்தத்துவம் கிடைக்குது. அதாவது தொண்டை வரைக்கும் அந்த அமிர்தம் போயிடுச்சு. இதை பார்த்த சூரியனும் சந்திரனும் பக்கத்தில் உட்காந்துட்டு அந்த அமிர்தத்தை அருந்துறாங்க. அவங்க போயிட்டு மகாவிஷ்ணுகிட்ட முறையிடுறாங்க. அந்த மாதிரி ஒரு அரக்கன் தேவனாக வேடமிட்டு இந்த அமிர்தத்தை குடிச்சிட்டான். ஸோ நீங்கள் தான் இதற்கான உபாயத்தை கொடுக்கணும்னு சொன்னோடனே மகாவிஷ்ணு தன்னுடைய ரொம்ப மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பனான சுதர்சன சக்கரத்தை அவர் பயன்படுத்தி அந்த அசுரனுடைய சிரசை வெட்டுறாரு. அவனுடைய அமிர்தம் அவன் குடித்து தொண்டை வரைக்கும் இருந்ததுனால அவனுடைய தலைக்கு எப்பொழுதும் உயிர் இருந்துகிட்டே இருக்குது. அவனுடைய தலை போயிட்டு ஒரு பாம்புடைய உடம்புல கனெக்ட் ஆகிடுது. அதை தான் நம்ம தலையை ராகுன்னு சொல்கிறோம். பாம்பை அதாவது அவனுடைய வாழை கேதுன்னு சொல்கிறோம். அப்போ அவருடைய தலை என்பது புத்தி இருக்குது, அதே சமயம் வாய் இருக்குது. அப்போ பெரும் ஆசைகளுக்குடையவன் தான் ராகு. அப்போ வெறும் ஆசை, எதை பார்த்தாலும் ஆசைப்படணும், எதை பார்த்தாலும் நம்ம அடையணும், ஒரு பேராசத்துவத்தை கொடுக்கக்கூடிய காரகத்துவ கிரகம் தான் நம்மளுக்கு ராகுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பசித்துவம், போதுன்ற மனம் நமக்கு கிடைக்காது. அது இது இது அதுன்னு, ஏன்னா அவருக்கு வயிறு இல்லை, சாப்பிட சாப்பிட அவருக்கு பசி எடுத்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த நிலையை அந்த கிரகம் நமக்கு கொடுக்கறதுக்கான காரணம் இந்த கதையின் அடிப்படையில் தான். அப்போ வாள் என்பது பார்த்திங்கன்னா ஞானத்துவம். ஏன்னா அது முத்தி கிடையாது, எந்த விஷயமும் கிடையாது, எந்த ஆசையும் கிடையாது, எதன் மீது பற்றும் இல்லை. ஸோ இந்த வாளால் தனித்துவமாக சிந்திக்க முடியல. ஸோ அதற்காகத்தான் அந்த கேது என்பது ஞான மோட்சக்காரகன், அதாவது அறிவு சார்ந்த கிரகம். எதன் மீதும் பற்று இல்லாத ஒரு நிலையை உருவாக்குவார். அதாவது சந்நியாசத்திற்கு, தூரதேச பயணத்துக்கு, லௌகீக வாழ்க்கைக்கு ஏற்ற ஒரு கிரகம் தான் ராகு. இப்போ சயின்டிஃபிக்காக இதை என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, லூனார் நோட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதாவது சந்திரனும் பூமியும் ஒன்றோட ஒன்று டைடலாக லாக் ஆகி சுற்றிட்டு இருக்கு, உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த சூரியன், நம்ம பூமி சூரியனை சுற்றி வருது, அந்த பேத்துக்கும் அதே சமயம் சந்திரன் பூமியை வளம் வருது, அந்த பேத்துக்கும் ஒரு இன்டர்செக்ஷன் பாயிண்ட் கனெக்ட் ஆகுது. அதுதான் நம்ம அசெண்டிங் நோட்ஸ், டிசெண்டிங் நோட்ஸ்ன்னு சொல்கிறோம். அதாவது ஏற்ற வரிசையில் வடக்கு திசையை நோக்கி ஏறும்பொழுது கட் ஆகக்கூடிய பாயிண்ட்டை நம்ம ராகுன்னும், கீழே இறங்கக்கூடிய டிசெண்டிங் பாயிண்டில் தெற்கு நோக்கி இறங்கக்கூடிய பாயிண்டில் கட் ஆகக்கூடிய அந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட்டை நம்ம கேதுன்னு சொல்கிறோம். அப்போ கேதுவும் ராகுவும் பார்த்திங்கன்னா ஒரே நேர்கோட்டில் கனெக்ட் ஆகிருக்கும். ஒரே நேர்கோடு என்பது என்ன, 90 to 90 டிகிரி, 180 டிகிரி. அப்போ ராகுவும் கேதுவும் ஒன்றாவே டைட்டலாக லாக் ஆகிருக்கிறதுக்கான காரணமாக தான் அதனுடைய 7ஆம் பார்வை அப்பொழுதுமே கேது இருக்கும். அப்போ கிட்டத்தட்ட 1.5 வருடமாக அது பயிற்சியாகி 18 வருடங்கள் பயிற்சி ஆகுது. அதை தான் நம்ம ராகு கேதுடைய இந்த கிரக சுழற்சியில் 1.5 வருஷமோ 18 வருஷம் பார்க்குறோம். ஸோ இந்த ராகு கேது என்பது தனிச்சையாக செயல்பட முடியாத கிரகம். இந்த லூனார் நோடு நடந்தாங்க. அந்த அந்த மித்தாலஜிக்கல் ரீசனாக அந்த சூரியனும் சந்திரன் தான் அவரை காட்டி கொடுத்தாருன்றதுனால அவர்களை பழிவாங்கணும்னு அவர்களை விளங்கக்கூடிய அந்த விதமான நிகழ்வை தான் நம்ம சூரிய கிரகணம் அல்லது சந்திர கிரகணம், அதாவது சோலார் எக்லிப்ஸ் அல்லது லூனார் எக்லிப்ஸ்ன்னு நம்ம சயின்டிஃபிக்காக சொல்லணும். ஸோ இந்த ராகு கேதுனுடைய தன்மை, இந்த கிரகங்களை எந்த கிரகத்தோடு அவங்க இணைகிறாங்களோ அந்த கிரகத்தினுடைய மூளையை வழுக்கடிக்கக்கூடிய ஒரு தாக்கத்தை கொடுக்கும். அதாவது ஒரு தீவினை செயலை நல்ல கிரகத்தையும் ஆற்றக்கூடிய அளவுக்கு அவர்கள் மாற்றக்கூடிய வல்லமை இந்த ராகு கேது கொடுக்குது. ராகு பார்த்திங்கன்னா பேராசக்காரன்னு சொல்லுவாங்க. அப்போ ராகு ஒருத்தவங்களுக்கு உச்சமாக இருக்குது அல்லது ஒரு நல்ல நிலையில் இருக்கிறாங்கன்னா அந்த இடத்த பொறுத்து இருக்குது. அவங்களுக்கு ஒரு லாபக்காரங்கள், தொழில்காரங்களாக இருந்தால் டிசிஷன் எடுக்கவே முடியாது. இது வேணுமா, அது வேணுமா, அந்த தொழில் வேணுமா, அந்த தொழில் வேணுமா, இதோட அது பெட்டராக சம்பாதிக்கலாமா, இதோட அது பெட்டராக வருமானம் வருமானு 4 விதமான தேடல்களின் நேரத்தோட பேராசையோடு இருக்கக்கூடிய நிலை.
அதே நமக்கு கேது வந்து ஒரு நல்ல நிலையில் 12ஆம் இடத்துலலாம் கேது இருந்தாங்கன்னா இது வந்து நம்மளுடைய வாழ்வியல கடைசி பிறப்பாக கூட நம்ம அதை எடுத்துக்க முடியும். ஞானத்தை கொடுக்கக்கூடிய தெய்வம், ஒரு ஆற்றல், ஒரு தெய்வீக வழிபாட்டுக்கூடிய மனம், தெய்வீக வழிபாட்டுக்கூடிய ஞானத்தை அனைத்தையும் தரக்கூடிய ஒரு ராகு. ஸோ ராகு கேதுலேருந்து நம்ம விடுபடு செய்யணும்னா என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, ராகு கேது என்பது அந்த உடலோடும் தலையோடும் ஒட்டிக்கிட்ட பிறகு அன்னை துர்காதேவியை வழிபட்டு அவங்களுக்காக நான் வணங்கக்கூடியவர்களை நீங்கள் எதுவும் செய்யக்கூடாதுன்னு துர்காதேவிக்கு சத்தியம் செய்தவர்கள். ஸோ துர்காதேவி வழிபாடு செய்தீங்கன்னா, அஷ்டதுர்காவை நம்ம வழிபாடு செய்தோன்னா செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில், இந்த ராகு காலத்தில் நம்ம செய்யக்கூடிய பூஜை என்பது எலுமிச்சம்பழத்தை 2ஆக வெட்டி அதில் இருக்கக்கூடிய எல்லா சாறுகளையும் பிழிந்துட்டு இந்த எலுமிச்சம்பழத்தை திருப்பி அதில் விளக்கு போட்டு நம்மளுடைய துர்கா வழிபாடு செய்தீங்கன்னா, இந்த துர்காதேவியினுடைய அருளால் ராகு கேது தாக்கம் முற்றிலும் உங்களுக்கு விடுபட்டு உங்களை ஒரு மகிழ்வான மனிதனாக மாற்றி கொடுக்கும். அதே ராகு பார்த்தீங்கன்னா, ராகை போல் கொடுப்பவன் அல்ல, கேதை போல் கெடுப்பவன் அல்லன்னு ஒரு பழம் இருக்குது. ராகு கொடுக்க வல்லவன். ஸோ அவருடைய அனுகிரகத்தை நம்ம முடிவாக சக்தியின் பால் பெற்றோன்னா நமக்கு ஒரு வறுமையான நிலை இருந்து வளமான நிலையாக அவங்க உருவாக்கி கொடுப்பாங்க. ஸோ இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.